பந்தம் இது பாஸ். சக்கரை டப்பா பால் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அம்மாடி மருமவளே, தூங்கி ரெஸ்ட் எடுக்காம இங்கேயே வந்தேன். அத்தை காப்பி போட வந்தேன். அதெல்லாம் நான் பார்த்துக்க மாட்டேனாம்மா, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, நீ புது பொண்ணு. இல்லத்த பரவாயில்லத்த, நான் காப்பி போட்டு தரேன் ப்ளீஸ். சரி ஓ இஷ்டம். அத்தை சக்கரை டப்பா இதெல்லாம் அங்கே மேடையில் இருக்கு பாருமா, எடுத்து போடு. மாமாக்கும் அத்தைக்கும் அவரோட அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கும் சுகர் கம்மியாக போடு, மற்ற எல்லாத்துக்கும் கூட போட்டுக்கோ. சரிங்க அத்தை. ஏம்மா நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி தான் அத்தை நடந்துக்கிட்டேன். சரிம்மா ஆடி முடியட்டும்மா. சரிங்க அத்தை, நீங்கள் சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். என் மருமக மகாலட்சுமி, அறிவு என்ன தெளிவு என்ன பொறுமை, ஆண்டவனே எனக்கு நல்ல மருமகளை கொடுத்துருக்கேன். அத்தை போங்க அத்தை, நீங்கள் புகழ்றது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. நான் உண்மையத்தையும் சொல்கிறேன். அவன் எதுவும் கோச்சுக்கிட்டானே, அவன்கிட்ட சொன்னியே? அத்தை அவட்ட நான் எதுவுமே சொல்லலையா? சொல்லலாம், அவன் ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறோம். நீங்கள் நான் கூப்பிட்டு சொல்லட்டுமா? இல்லை டைம் வரப்போ நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் ஏன் பாவம் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிட்டு. சரிம்மா. என்ன கண்ணு நீ என்ன இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்க? சரி கொஞ்சம் இரு, புது பொண்ணு காஃபி போடுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா? நல்லா போடுவாங்களா? அதெல்லாம் நல்லா போடுவீங்க. ஏய் சும்மா கடை, புது மருமகிட்ட என்ன பேசணும் தெரியாது? அவ யாரோ ஒருத்தி கிடையாது, ஏன் மருமவ. நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத, அது ஒரு பைத்தியங்க. நீ டீயை போடு, சி காப்பியை போடு, இதை கூட சேர்ந்து நம்ம பைத்தியமாயிரும் போல. சரிங்க அத்தை, நான் ஒன்றும் பெருசாக நினச்சிக்கல. அது ஸ்ட்ராங்காக போடட்டுமா உங்களுக்கு? நான் அப்படிலாம் குடிச்சது இல்லையம்மா. நல்லா இருக்கும் அத்தை, ஸ்ட்ராங்காக குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அம்மா கூட அப்படி தான் போட்டு தருவேன். அப்படியா கண்ணு? சரி உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி போடு, நான் குடிச்சு பார்க்குறேன். நல்லா இருந்தால் இனிமேல் அதே மாதிரி போடு. சரிங்க அத்தை, இனிமேல் இந்த வெள்ளை சக்கரையெல்லாம் யூஸ் பண்ண வேணாம், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் அத்தை. சரிம்மா நீ என்ன சொல்கிறியோ எல்லாம் சரியாக இருக்கும், இனிமேல் மாற்றிக்கலாம். வேலைக்கார மட்டும் சொல்லி நாட்டு சக்கரை வாங்கிட்டு வர சொல்கிறேன். சரிங்க அத்தை. அவன் எந்திரிச்சிட்டானா? தூங்கிட்டு தான் இருக்கார் அத்தை. சரி தூங்கட்டும். ஏ லட்சுமி, என்ன நீ அடி அது என் பிள்ளைய மிரட்டினவன், என் பிள்ளை அழுதுகிட்டு காலங்கத்தால வரான், என்ன நடக்குறீங்க? அண்ணி நான் தான் அண்ணி, மிரட்டெல்லாம் இல்லை. அவன் அழுகிற அளவுக்கு நீ என்ன பேசுன? அப்படி மருமவளை பேசுனா அதுக்கு நாங்கள் சும்மா மிரட்டினேன், வேற ஒன்றும் இல்லை. ஓஹோ, நேற்று வந்தால் அந்த பிச்சைக்கார வீட்டு மருமக உனக்கு பெரியவளாயிட்டா. என் மக கோடீஸ்வரிடி, அவளை நீ எப்படி பேச போச்சு? அண்ணி நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது சரிப்பட்டு வராது, இது சரிப்பட்டு வரவே வராது. எங்க என் தம்பி போங்க, உங்கள் தம்பியை விட்டு பேசுங்க. சும்மா வீட்டுக்கு வந்து மருமக விட்டு ஏதாவது வம்பளுத்துக்கிட்டு தெரியாதீங்க. நானும் சும்மா இருக்க மாட்டேன், அவரும் சும்மா இருக்க மாட்டார். நானும் பொறுமையாக சொல்லிட்டு நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. அம்மா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க ப்ளீஸ். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடி பிச்சைக்காரன் நாயே. அண்ணி என் மக என்ன பண்ணுறாளோ எனக்கு தெரியலையே. அக்கா சந்தோஷமாக தான் இருப்பா, அவள் இல்லாமல் வீடு வெறிச்சோன்னு கிடக்கு. அங்கே பாரு, நிறைய வீடு இந்த நிலைமையிலையா இருக்கும். சடச்சடன்னு வேலையெல்லாம் பண்ணி கூட்டி சமைச்சு எல்லாம் பண்ணி வச்சிருவா என் பிள்ளை. ஏம்மா கவலைப்படாதம்மா, அவன் நல்லா இருக்கணும் தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆமாம், இருந்தாலும் பிள்ளை இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்னதான் பிள்ளைய பெருசானாலும் அது இப்போதே பிறந்த மாதிரி இருக்கு பாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அது என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ தெரியலையே. அம்மா கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் வீட்டு வேலையெல்லாம். ராஜி மாதிரியே நீ இருக்கட்டி. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. என்னப்பா? என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? அண்ணே அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒன்றா இருந்து வேலை பார்த்தாங்கல்ல, அதனால ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா என்னப்பா? நாங்கள்லாம் இருக்கோம், நீ ஏன் கவலைப்படுற? என் கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை இல்லை, கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கு. அவள் என்ன வேறு ஊர்லேயே கட்டி கொடுத்துருக்கோம், பக்கத்தில் தானே கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம நினச்ச போய் பார்த்துக்கலாமா? நல்லா இருக்கும் தானே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்னைக்கு அவன் நல்லா இருக்காமா, அதை நினைச்சு சந்தோஷப்படு. சரிப்பா சொன்னா கேளுமா, ஏதாவது உடம்புக்கு வந்துட போகுது. அடுத்த விஷயங்கள்லாம் இருக்குமா, மாப்பிள்ளையை கூப்பிடணும், விருந்து வைக்கணும், அதெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படு. ஏக்கா காமிச்சிக்கா, வாங்க வள்ளியக்கா. என்ன உங்க அம்மா இப்படி உட்காந்துருக்கு, என்ன விஷயம்? ராஜியை நினைச்சுதான். அது சரி, பிள்ளைய கட்டி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சரி அக்கா, நீங்களே சமாதானப்படுத்துங்க, எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிப்பா நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்.
அம்மா பார்த்துக்கம்மா, நான் போயிட்டு வரேன் ஆஃபீஸ்க்கு. சரிண்ணே, ஏதாவது டிஃபன் செஞ்சு தரட்டுமா? என்ன வேணும், நான் வெளியே பார்த்துக்கிறேன். நீங்களாம் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. சரிண்ணே. ஸ்விக்கியில் ஆர்டர் போகிறேன், எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுங்க. சரிண்ணே. ஏய் அம்மா காமுச்சு, ஏன் இப்படி இருக்க? சும்மா அடிடி. இப்போ நீனே வந்து பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு கடந்து இப்போ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே இப்போ ரொம்ப புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு. கொஞ்ச நாள்ல நீ பேரனோ பேத்தியோ பார்க்க போற. உடனே வாயை பாரு. நீ சொல்றது கேட்கவே சந்தோஷமா இருக்குடி. அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் டி. ஆமா ஆமா, பொழுதன்னைக்கு அதை தூக்கி வச்சு கொஞ்சிறதுன்னு சாப்பாடு ஊட்டுறதுன்னு இருப்பேன். ஆமாட்டி ஆமாட்டி, உன் வாய் முகூர்த்தம் நல்லபடியா படிக்கட்டும் டி. சரி சரி சரி, இந்த பிள்ளையெல்லாம் சித்தி ஆயிருங்க. ஆமா, பூஜா குட்டி கூட சித்தி ஆயிடுவா பாரு. ஆமா, இந்த வாண்டெல்லாம் சித்தி. ஆமா, அப்புறம் அவ சித்தி இல்லையா, சின்ன சித்தி, குட்டி சித்தி. அக்கா எதுவும் காப்பி பிச்சு அப்படிங்களா? வேணாம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்கக்கா. ஏம்மா, நான் போய் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டுறேன். ஏன்னம்மா, நாளைக்கு துவைச்சி போட்டுக்கலாம். இல்லைம்மா, மழை வர மாதிரி இருக்குது. நான் ஊரை போட்டு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் துவைச்சி காய போட்டுடுறேன். நானும் வரேன், ஊரை போடு, 2 பேரும் சேர்ந்து துவைப்பா. நான் துவைச்சி தரேன், நீ அழைச்சி போடு. வேணாம் வேணாம், நான் ஈஸ்வரியை வச்சு பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடு, வேலை செஞ்சு டயர்டாக இருக்க. சரிடி அம்மா. அம்மா, இப்படி ஒரு பிள்ளையை வைக்கணும். அடுத்த ராஜி உருவாயிட்டா. சரி அக்கா, நான் போகிறேன். சரி சரி, போயிட்டு வா. அழகு போல பிள்ளைய பூரா நல்ல பிள்ளைய. ஆமாக்கா, நல்ல பிள்ளை. என்ன இந்த மகேஷ் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுவும் நல்ல பிள்ளைதான். ஆண்டி, அவ என்னடி, அவ பாவம், அவளும் நல்ல பிள்ளைடி. விட்டு தர மாட்டியோம்மா அவளை. சரி, எங்க அண்ணனை காணோம்? அவர் ஆஃபீஸ்க்கு காலையில் ஓடிட்டாரு. மனுஷன் ரெஸ்ட் எடுக்காம ஓடிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்ண, 5 பொம்பளை பிள்ளைய பெற்றாச்சு, அடுத்தடுத்து கரை சேர்க்கணும். இந்த உமாக்கு வேற கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏக்கா, அவமா இப்போதாங்க சின்ன பிள்ளை, படிக்கட்டும்க்கா. தேவையில்லாமல் எந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமாம். இல்லடி, மகேஷ் இருக்கால, அவளுக்கு முடிச்சுட்டு உமாவுக்கு. ஆனால் உமாவை தான் இல்லைன்னு கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாண மண்டபத்தில் அவள் பார்த்த வேலையை பார்த்துட்டு எல்லாரும் இந்த பிள்ளையை கட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை விட்டு சைடு கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். இதெல்லாம் யோசிக்காத லூசு மாதிரி. அது என்ன, ஏன் நீ லூசுங்கிற? ஆமாம், பாவம் சின்ன பிள்ளைய பிடிச்சி கட்டி வச்சுக்கிட்டு தெரியாத லூசு மாதிரி. எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனப்ப நாளை சின்ன பிள்ளைதான். இதுக்கு என்ன பண்ணுறது, 5 குட்டி 6 குட்டியை போட்டுருக்கா இல்லையா? நம்ம காலம் வேற. இந்த காலத்தில் நீ பாட்டுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் பார்த்துக்க. என்னடி சொல்ற, போலீஸ் பிடிச்சிருமா? எதுக்கு? சின்ன பிள்ளைய கட்டி வச்சா போலீஸ் பிடிச்சிரும். லூசு பயவில் எதுவும் கிறுக்குத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படியா? நல்ல வேலைக்கு சொன்னேன். ஆமாம், அந்த பிள்ளை படிக்கட்டும். நல்லா படிக்குது, நல்ல குணமாக இருக்குது. நல்லா கொஞ்ச நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் வீட்டில். சரி சரி, நல்ல வேலைக்கு சொன்னடி. இல்லை நீ ஏதாவது பண்ணியிருப்பேன், நான் பாட்டுக்கு நல்லா வர வருதுன்ட்டு. நல்லா போ லூசு அக்கா. சரி, என்ன நம்ம ஃப்ரெண்டு மாதிரிலாம் என்ன பண்ணுறாளுங்க? எல்லாம் பொழந்துருச்சுங்க. ஆமாம், டயர்டாக இருக்கும்லடி. எல்லாம் ஒரே ஆட்டம் போட்டு எல்லாம் அப்படி பொழந்துட்டு படுத்து கிடக்கு. சரி சரி, அப்போ ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, எப்போ விருந்து வைக்க போகிற? சரி, இப்போ தானே முடிஞ்சு கல்யாணம் வைப்ப முடி. சரி சரி, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம்மா நம்ம பிள்ளைய. போவோம் போவோம். வள்ளியம்மா என்ன பண்ணுது? நமக்கு தான்க்கா உடம்பு வலி, அந்த வலி இந்த வலின்ட்டு திரியிறோம். அது பாரு, தாத்தாவுக்கு நல்லா சுடு தண்ணி வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு வேலை பார்த்துட்டு கிடக்கு. அந்த காலத்து ஆளுங்கள்ல அப்படியே இருக்காங்க பாரு, எப்படி சத்தா சாப்பிட்டு நல்லா உழைக்கிறாங்க. நம்மளுக்கு முடியுதா? ஒரு வேலை செய்ய முடியல. நம்மளாம் சோம்பேறி மாடுது. சரி, கவலைப்பட்டுட்டு இருக்காத. சரி, என்ன ஏதுன்னு பார்க்கதே வந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் போய் தூங்குறேன். சரி சரி. எனக்கு இறங்கி அச்சியே, என்னடி இவன் பாட்டுக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கியா? பிங்கி, உனக்கு தெரியாதுல்ல, அவன் ஒரு மரம் ஏறி. ஐயோ, அவன் கீழே விழுந்துட மாட்டியானா? மாட்டியா மேலே ஏறி போயிடுவான். ஆனால் அவனுக்கு எனக்கு தெரியாது, யாராவது கூப்பிட்டதையும் இறக்கணும். ஐயோ, இவன் ஏறிட்டா யாரை கூப்பிடுறது? யார் ஏறி எடுப்பா? அதுவும் தெரியல. ஐயோ, அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க மேலே. இல்லை, எனக்கு என்னடா பால் பாண்டி மேலே ஏறிக்கிட்டு இருக்க? அத்தை, சரி, உந்த ஸ்கூலுக்கு போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே நின்று அவன் வேறு மேலே ஏறிக்கிட்டு இருக்க, நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன் அத்தை. எதுக்கு லீவு போட்ட ஸ்கூலுக்கு போகாம? இன்னைக்கு டயர்டா இருந்துச்சு. நேற்று ராஜிக்கு கல்யாணம் இல்ல, அதுல நீங்க எல்லாம் வந்து விளையாண்டமா, டயர்ட் ஆயிட்டா லீவ் போட்டேன். தாத்தா கறி சும்மா வாடி விட்டா. அம்மா அந்த லீவ் போட்டு வச்சிருந்தாங்க. அது சரி, யாடி அது பிங்க் மண்ட? என் ஃப்ரெண்டு பிங்கி. பிங்கி பாப்பா, சொல்லுங்க ஆண்டி. நீ லீவ் போட்டியா? ஆமா. அது சரி, இப்போ இந்த பைப்ல மேலே ஏறிக்கிட்டு இருக்கு, யார் இறக்குறது? அத்தை, அவன் மேலே போய்கிட்டே இருக்கேன். நீங்க தான் கொஞ்சம் ஹைட்டா இருக்கீங்க, கொஞ்சம் இறக்கி கொடுங்களேன். ஏய் அப்பா, இவன் எங்க போனாலும் நம்மளுக்கே பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாரேன். இலே பால் பாண்டி, இறங்கிருடா.
குரங்கு பைப்பில் எங்கே ஏறுது பாரு. அத்தை அப்படிதான் புரியுங்க புரியுங்க போங்க மேல புரியுங்க. ஆண்டி பார்த்து பத்திரம் சாக்கடிச்சிட போகுது. அட கொடுமையே. இதாடா பால் பாண்டி, இனிமேல் இந்த மரத்தில் ஏறுறது, இந்த கரண்ட்டு கம்பில் ஏறுறது இதெல்லாம் பண்ணாதடையிட்டு கரண்ட்டு கம்பில் ஏறுற கரண்ட்டு சாக்கு கடிச்சிச்சுன்னா யாரா பதில் சொல்கிறது? உங்கள் ஆத்தாக்கறி என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. வா வீட்டுக்கு போகலாம். நல்லா மூக்குலேயே குத்தி விடுவேன். பிள்ளையே பெற்று வச்சிருக்க பாரு குரங்கு பையுள்ள. அத்தை சூப்பர் சூப்பர். அப்பா நான் கூட பயந்துட்டே இருந்தேன் ஆண்டி. நல்ல வேலைக்கு காப்பாத்திட்டீங்க. இந்த பிள்ளை என்ன கொஞ்சம் அறிவாக பேசுது. எந்த வீட்டு பிள்ளை இது? அவ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. அந்த முக்கு தெருவில் ஒரு பெரிய வீடு இருக்குல்ல அந்த பாப்பா. ஓ அதான் பிங்கா இருக்கா? சரி சரி, பெரிய பணக்கார பிள்ளை. சரி ஊதா, இவனை கொண்டு போய் விட்டுறியாடி? அது வேணாம், நான் போய் ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்க போறியா? இன்டி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு லீவ் போட்டேன்னு சொல்லிவிட்டு ஆடு மேய்க்க போறேங்கிற. உங்க ஆத்தா என்ன பண்றா? அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. குரங்கு அவ தூங்கிட்டு உன்னை வேலை வாங்குறாள, போய் நீ தூங்கிடி போடி. இந்த ஆடு ஆடு மாடுன்ட்டு போய் கட்டி வச்சுட்டு பேசாம போய் தூங்கு பாவம். போ போ, உன்னை நானே கொண்டு போய் விட்டுறேன். சரி அத்தா இங்கி வா போலாம். ஓகே பாய் ஆண்டி. நீ கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு நீ போறியா? சரி சரி வா, உன்னை விட்டுட்டு அப்படியே நான் வீட்டு போறேன். நல்ல பிள்ளை ஊதா. இல்லை இந்தடா குரங்கு பையிலே, பா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நானும் வீட்டுக்கு போகிறேன். அத்தை நான் விளையாட போறேன் ஊதா அக்கா கூட. இப்போ போதும்ப்பா, நீ இன்னும் விளாண்ட வரையும் பிள்ளை கரண்ட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அது கூட தெரியாமல் உங்கள் அம்மா கறி என்ன தான் பண்ணுவாளோ, உங்கள் அத்தை கறி என்ன தான் பண்ணுவாளோ. அங்கே படுறா, இந்த மாதிரி கரண்ட்டு கம்பில் மரத்துலலாம் இப்போ ஏறக்கூடாது, கீழே விழுந்துருவேன் என்ன. சரி சரி. ஆமாம், ஒன்று நாய் மேலே ஏறியான், இல்லாட்டி கரண்ட்டு மேலே ஏறியான், இல்லாட்டி மனுஷங்க மேலே ஏறான். என்ன பிள்ளையோ தெரியல. பின்னாடி பின்னாடி வாளியில் முளைச்சிருக்கான்னு தெரியலையே. வாளியில் இருக்கான்னு பார்ப்போம். நல்ல மனுஷ பிள்ளையாத்தான் இருக்கியா, அப்புறம் இந்த வேலையெல்லாம் பண்றியா? சரி வாடா போவோம். ஐயா அந்த அக்கா குடுமி நல்லா இருக்கு. குடுமி மேல ஏற போறேன். ஏய் எப்பா, ஏ குரங்கு பயலே, நில்லுடா நில்லுடா. ஐயோ எம்மா.